வெல்கம் டு அனீஸ் குக்கிங். இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு சுவையில் அருமையான சோயாச்சங்கு வச்சு ஒரு உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சோயாச்சங்கை நான் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை பிழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கடலை மாவு இல்லாதனால கடலைப்பருப்பை ஊற வச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கேன். கொஞ்சம் புதினா, மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டு இது கூட ஆட் பண்ணி இதை வந்து குறப்பாக அரைச்சிக்கிறணும். நம்ம வந்து நீங்கள் வந்து நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருந்ததுனால இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணேன். நீங்கள் கடலைப்பருப்பு இல்லை ஆட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கடலை மாவு வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து உருண்டைகளாக இதை நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்ட வேணால், லேசாக சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து மட்டன் குழம்பு அளவுக்கு நல்ல ஈக்குவலான ஒரு கிரேவிங்க. ஏதாவது ஃபங்க்ஷன், வெஜிடேரியன் தான் ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த குழம்பு வந்து நம்ம வந்து பருப்பு உருண்டையை காட்டி இந்த குழம்பு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ உருண்டைகள்லாம் உருட்டின பிறகு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற்றி வச்சுருக்க உருண்டை வந்து லேசாக வந்து ஒரு 80% நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இந்த அளவுக்கு நான் வந்து 2 விதமாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அப்போ வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து அடுப்பில் கடாய் வச்சு அதே எண்ணெயிலே வந்து நம்ம வந்து சோம்பு, கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் நேரம் பொரிஞ்சது நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, நைஸாக கொஞ்சம் வெங்காயத்தை நறுக்கிக்கோங்க. அதையும் இதையும் கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கினதும் இது கூட நான் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இது வதங்கினதும் இது கூட மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கரம் மசாலாவும் இந்த ஸ்டேஜில் நான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கினது நான் 2 தக்காளி பெரிய தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழம்பு அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி குலைவாக நல்லா அந்த அளவுக்கு வதக்கி எண்ணெய் பிரித்து வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை, ஓரளவு ஊற்றிக்கோங்க. உருண்டை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது கொதிக்கட்டு நல்லா செக் பண்ணி மூடி பார்க்கவே நல்ல ஒரு கிறிஸ்பியாக வெளியில் பாருங்கள், நல்ல ஒரு கிறிஸ்பியாக உள்ள நல்லா வெந்து இருக்குது. இது வந்து என்ன செய்யணும், குறப்பாக தான் அரைச்சாலும் நைஸாக அரைச்சின்னா இந்த இது வராது. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து உருண்டை ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருண்டையை வந்து இது கூட ஒன்றா ஆட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் வந்து போட்டு தலன்னு கொதி வந்து ரொம்ப உருண்டை வந்து ரொம்ப வெந்து கொஞ்சம் குழைய ஆரம்பிச்சிடும். அப்போ இது மூடி போட்டு நம்ம வந்து நல்லா இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு நம்ம பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டுங்க, நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா, தலன்னு கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து நல்லா கொதிச்சு எல்லாம் இறக்குறதுக்கு முன்னாடி கரம் மசாலா போட்டால் தான் அது லைட்டாக உருண்டைகள்லாம் இப்போ உடையாம. அதுக்காக சொல்கிறேன், உருண்டைகள்லாம் உடையில நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம வந்து சூப்பராக இருக்குல்ல, கண்டிப்பாக ஒரு டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கி சுட சுட சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சப்பாத்தி ட்ரை பண்ணலான்னு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டே நல்லா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி.